ஐயோ என்னமோ பறந்து வந்து விழுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வ்ளாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்டு புதுசான ஒரு ஃபஸ்ட்டு டைம் நான் அந்த மாதிரி வ்ளாக் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து வீட்டில் யாருமே இல்லை. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் இன்றைக்கி. நிக்கிலும் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டான். என்னோடய மாமியார் மாமனாரும் ஊருக்கு போனதுனால நான் வந்து தனியாக இருக்கேன் வீட்டில். யூஸ்வலாக தனியாக இருக்கணுன்னா எனக்கு வந்து ரொம்ப பயம். நான் தனியாக இருந்ததே வந்து கிடையாது. அதனால் சரண்யா ஃபஸ்ட்டு வந்து வர சொன்னேன். அவளுக்கு ஏதோ வேலை இருக்குது அப்படின்ட்டா. என்னாலையும் போக முடியல. எனக்குமே கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் வந்துருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தனால நடுவில் கொஞ்சம் டைம் போயிடுச்சு, தெரியல. சரி, இப்போ வந்து விளாக் எடுக்கலாம்னு தோணுச்சு. விளாக் எடுத்தால் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்காதுல்ல, அதனால் விளாக் எடுக்கலாம்னு தோணுச்சு. நீங்களும் இந்த மாதிரி தனியாக வீட்டில் இருந்தால் பயப்படுவீங்களான்னு சொல்லுங்கள். பேச ஆரம்பித்தோன்னே எங்கள் ஆப்போசிட்டில் வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்ததுனால அப்படியே நான் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். நம்ம வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் துணி மடிக்கிற வேலைலாம் வந்து இருந்தது. எப்போவுமே நம்மளை வந்து பிஸியாக வச்சுக்கிறப்போ இந்த தேவையில்லாத தாட்ஸ் இதெல்லாம் வராதுன்னு சொல்லுவாங்களே, அது ரொம்ப ரொம்ப வந்து உண்மை. நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா எது நடந்தாலும் நம்ம அதோடையே வந்து ரிலேட் பண்ணுவோம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலும் ஓகே, நம்ம பயத்துக்கு ஏற்ற மாதிரியே நடக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் அன்றைக்கி சிலலாம் நடந்தது. அதை நான் உங்களுக்கு இதில் இன்க்ளூட் பண்ணுற பாருங்கள். அது கொஞ்சம் காமெடியாக வந்து முடிஞ்சிடுச்சு. பயப்படுற மாதிரியான விஷயம் இல்லை, பட் நான் பயந்த மாதிரி அன்றைக்கி வந்து கொஞ்சம் காமெடியாகவே சிலதெல்லாம் நடந்தது. நான் வந்து ப்ரௌனிஸ் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணப்போ எனக்கு வந்து கரெக்டான பேக்கிங் டைம் வந்து தெரியல. நான் வந்து ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். ஒரு 15 மினிட்ஸ் என்னமோ சொல்லியிருந்தாங்க. சரி, அவ்வளோதான் போல இருக்குது அப்படின்னு நினச்சி நான் எடுத்துட்டேன். பட் அது என்ன ஆயிடுச்சுன்னா சுத்தமாக அது ப்ராப்பராக பேக்கே ஆகலை. ரொம்ப அன்றைக்கி வருத்தமாக இருந்தது. அதனால் இது செகண்ட் டைம் நான் வந்து இது கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து எனக்கும் ரொம்ப பிடிக்கும், நிக்கிலுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் இது வந்து நம்ம வெளியெல்லாம் வாங்குகிறோன்னா காஸ்ட்லி, 6 பீசஸே ரொம்ப காஸ்ட்லி. அது நம்மளே கற்றுக்கணும் ரொம்ப நாளாக நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறமா ஒரு ரெசிபி பார்த்து நான் வந்து அதே மாதிரி ட்ரை பண்ணேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து வந்திருந்தது. இது நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ப்ராப்பராக ட்ரை பண்ணேன். அதனால் ரெசிபி வந்து எடுக்கல. நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணுறப்போ உங்களுக்கு ரெசிபியோட வந்து ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட் vlog வந்து பார்த்துட்டு 2-3 பேர் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னி போடுங்கக்கா அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. பட் வெயிட் லாஸ்ன்றது எனக்கு அப்படியே டிராஸ்டிக்காலாம் வந்து குறையல. ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு 1 kg குறைஞ்சிது. அப்புறமா ஒரு 2 kgs குறைஞ்சிது. அதுக்கப்புறமா அதே இதில் தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன். நான் வந்து எதில் லூஸ் பண்ணணும் அதிலே தான் நான் வந்து இன்னும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ரெகுலராக வந்து பண்ண நமக்கு நிறைய இன்ச் லாஸ் ஆகிறது வந்து தெரியும் பாடியில். ஸோ அதனால் வெயிட் லாஸ்ன்னு என்னால் அப்படி நம்பர்ஸ் காட்ட முடியாது. பட் நான் வந்து ஒரு ஸ்கெடியூல் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா நான் டயட்டுலாம் எதுவுமே வந்து ஃபாலோ பண்ணல. அதனால நான் டயட்டெல்லாம் அதை இன்க்ளூட் பண்ணவே முடியாது. நான் எப்பயும் என்ன சாப்பிட்றேனோ அதே தான் நான் வந்து சாப்பிட்றேன். எக்ஸ்ட்ரான்னு இதுக்குன்னு வெயிட் லாஸ்க்குன்னு ரெசிபீஸ் நான் எதுவுமே வந்து சாப்பிடவே இல்லை. நடுவில் வந்து கருப்பு திராட்சை ஊற்றி காலையில் தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். அது ஒரு தடவை தீர்ந்துது. அதுக்கப்புறம் அதை திருப்பி போய் வாங்குறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் வாங்கவே இல்லை. காஃபி வந்து கம்மி பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக நான் டயட்டுலாம் எதுவுமே வந்து ஃபாலோ பண்ணல. அதனால் என்ன என்னால் அந்த வெயிட் லாஸ் ரொட்டீனில் கொடுக்க முடியும் அப்படின்றத நான் பார்த்துட்டு கொடுக்குறேன். ஏன்னா மெயினாக டயட் இன்க்ளூட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் எதுவுமே வந்து ஃபாலோ பண்ணல. வாங்க இந்த vlog நம்ம கண்டினியூ பண்ணலாம். வெளியே வந்து கொஞ்சம் நல்ல காற்று மழையுமா அப்படியே தூரல் மழை பெஞ்சிட்டு இருந்தது. சரி, பிளாக் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளாக் காஃபி போட போகிறேன். அகரோவோட இந்த காஃபி அண்ட் டீ மேக்கர் தான் இது. வந்து உங்களுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ் காஃபின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அப்படியே நம்ம வெந்நீர் ஊற்றி ரெடி பண்ணிடலாம். ஈஸியாக இருக்கும். இதுக்கு கிளாஸ் பாடி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு ஃபில்டர் வரும். இந்த ஃபில்டர் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இதோட வர ஆக்சசரிஸ் நான் அப்படியே கடகடன்னு காட்டிடுறேன். இந்த ஃபில்டர் நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அப்புறமா காஃபி பவுடர் மெஷர் பண்ணுறதுக்கு ஸ்பூனு, அப்புறம் அதை வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 600 ml கெப்பாசிட்டியில் இருக்கிற காஃபி அண்ட் டீ மேக்கர் தான் இது. அந்த கிளாஸ் உள்ளுக்குள்ளே இருக்கிறது போரோசிலிகேட் கிளாஸ் தான். ஸோ ரொம்ப உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்குது. பிபிஏ ஃப்ரீ பிளாஸ்டிக் தான் அதில் அந்த யூஸ் பண்ணியிருக்கிறது. அந்த லிட் ஸ்டெய்னர் எல்லாம் கொடுத்துருக்காங்களே அது எல்லாமே பிபிஏ ஃப்ரீ தான். இப்போ டக்குன்னு நம்ம வந்து பிளாக் காஃபி போடணும், இல்லை உங்கள் வீட்டில் ரெகுலராக யாராவது பிளாக் காஃபி குடிப்பாங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நான் பிளாக் காஃபி வந்து உண்மையை சொல்லணுன்னா எனக்கு வந்து பிடிக்காது. பட் அந்த காஃபியை வந்து நிறுத்தணும் அப்படின்ட்டு சரி, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா ரொம்ப நீங்கள் காஃபி லவர்ஸாக இருக்கிறீங்கன்னா அந்த காஃபியை டக்குன்னு நம்மளால் நிறுத்த முடியாது. இப்போ இதில் வந்து நம்ம காஃபி பவுட்ரு போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே செட்டில் பண்ண விட்டுறணும். அப்புறம் மேலே அந்த ஃபில்டர் கொடுத்துருக்காங்களே அதை வந்து ரொம்ப கம்மியாக ஸ்பீடில் வந்து ப்ரெஸ் பண்ணணும். மெதுவாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பவுடர் வந்து அழகாக கீழே வந்து அப்படியே டெபாசிட் ஆகிடும். நமக்கு வந்து அந்த காஃபி மட்டும் கிடைக்கும். இது கொஞ்சம் கசக்கும் தான்.
கசப்பு வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் லெமன் பிழிஞ்சிக்கலாம், அந்த மாதிரியும் கூட வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நானும் என்னோடய ஹஸ்பண்டும் இந்த பிளாக் காஃபி ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்ருக்கோம். நான் வந்து இது வரைக்கும் ஒரு 2-3 டைம்ஸ் தான் வந்து குடிச்சிருப்பேன். ஆனால் எனக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப ஹாரபிளாக தான் வந்து இருந்தது. இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியராக கிடைக்கிது பாருங்கள், அந்த பவுடர் மிக்ஸ் ஆகாமல். அதனால் நான் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் போட்டிருக்கேன். என்கிட்ட டிரான்ஸ்பரண்ட் காஃபி மக் வந்து இல்லை, அதனால் இந்த கிளாஸில் உங்களுக்கு வந்து ஊற்றி காட்டியிருக்கேன். அப்படியே பொறுமையாக தான் இதை வந்து நம்ம குடிக்க முடியும், ரொம்ப அவசரமாக குடிக்க முடியாது. ரெகுலராக நம்ம அப்படியே ப்ராக்டிஸ் ஆக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து சீக்கிரமாக அப்படியே பழகிடும். இதில் வந்து உங்களுக்கு 4 லெவல் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் பியோர் ப்ரூ வந்து கிடைக்கும் இந்த கிரவுண்ட்ஸ் இல்லாமல் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல காம்பேக்டாக இருக்கும். நீங்கள் எங்கேயாவது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் அந்த நமக்கு போர் பண்ணுறதுக்கு ஈஸியாக அந்த ஸ்பவுட் மவுத் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அமேசானில் வந்து கிடைக்கிது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போர் அடிச்சுட்டே இருந்தது. சில சேஞ்சஸ் வந்து வீட்டில் பண்ணேன். நான் வந்து ஒரு மீஷோலேருந்து ஒரு டெக்கர் திங் வந்து வாங்கியிருந்தேன். அதில் வந்து பிளான்ஸ் வைக்க போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன். அது எப்படி நான் வந்து அரேஞ்ச் பண்ணுறப்போ காட்டுறேன் அப்படி சொல்லியிருந்தேன். ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா சோஃபாக்கு மேலே இந்த பீஸ் வந்து இருந்தது. இது வந்து வுட்டில் ரொம்ப, அதாவது அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல பெரிய சைஸ் இது. அந்த ஒரு ஃப்ரேம் மாதிரி நான் உடன் ஃப்ரேம் வாங்கினது. பட் நடுவில் வந்து பிளெயினாக இருக்கிறதுனால இந்த ஃபிஷ் ஹேங்கிங் மாதிரி நான் வந்து இது வந்து இதுவுமே வுட்டு தான், நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும், பிரைட்டாக இருக்கும். இது நான் வந்து வாங்கினேன். ரெண்டுமே நல்ல குவாலிட்டி. சரி, இப்போ அங்கே வேறு ஒன்று வரப்போகுதுன்றதுனால இதை நான் இந்த பக்கமாக வந்து மாட்டிட்டு ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கு முன்னாடி எங்கள் ரூமில் இருந்தது. அப்புறம் அதை எடுத்து அங்கே மாட்டினோடனே ரொம்ப அழகாகிடுச்சு. இந்த ஒரு உடன் ஹோல்டர் மாதிரி நான் வந்து வாங்கியிருந்தேன் மீஷோவில். இது வந்து நான் உங்களுக்கு பிளான்ஸ் வைக்க போகிறேன் அப்படி சொல்லியிருந்தேன். அப்புறமா அது ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா ஆணி அடிக்கணும், அதுக்கு 2 ஆணி அடிக்கணும். அவ்வளோ ஆணிலாம் அடிக்க வேணாம் அப்படின்ட்டு. ஏன்னா பிளான்ஸ் வைக்கிறோன்னா நம்ம இன்னும் நல்லா அதை ஸ்ட்ராங்காக நம்ம ஆணி அடித்து தான் மாட்டணும். இந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸாக எதாவது வைக்கிறதுக்கு நான் வந்து அந்த வால் ஸ்டிக்கர் மாதிரி மீஷோலேயே வாங்கியிருந்தேன். அது நல்லா இருக்குது, எஃபெக்டிவாக இருக்குது. சரி, அதை வச்சு இதை நம்ம செட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ரொம்ப நாளாக இந்த ஃப்ளெமிங்கோ பார்த்திங்கன்னா நான் பார்த்துட்டே இருக்கேன். இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இதுவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. நம்ம எங்கே வைக்க போகிறோம், சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமா டிசைட் பண்ணிட்டு நம்ம வாங்கிக்கலாம். பட் எனக்கு சின்னதாக இருக்கிறத விட கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி தோணுச்சு. அதனால் 2 வரும் அப்படியே செட் ஆஃப் 2 மாதிரி. ஒன்று வந்து கீழே பார்க்குற மாதிரி, இன்னொரு ஃப்ளெமிங்கோ வந்து அப்படியே மேலே தலை தூக்கி பார்க்குற மாதிரி. அது மட்டும் வச்சா நல்லா இருக்காதுன்ட்டு இது வந்து இந்த ஃப்ளவர் பாட் மாதிரி இருக்கிறது அமேசானில் வந்து வாங்கினேன். அது வந்து இது பக்கத்தில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணேன். அந்த ஃப்ளெமிங்கோ பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷு, அந்த வுட்டோட ஃபினிஷு, அப்புறமா அந்த கீழே பேஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இதுவுமே எல்லாமே மீஷோலேருந்து வாங்கினது தான். இந்த ஃப்ளவர் பாட் மட்டும் நான் அமேசான்லேருந்து வாங்கினேன். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. பட் அந்த கீழே வந்து அந்த சிமெண்ட் தொட்டி மாதிரி வந்திருக்கும். அண்ட் கிராஸுமே நல்லா அடர்த்தியாக இருக்கும் அவங்க கொடுத்துருக்கிற பூ. இது வந்து செட் ஆஃப் 3 நான் வாங்கினது. 2 இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் ஒரு டீபாய் மாதிரி போட்டு வச்சுருக்கேன், அந்த இடத்துல வச்சேன். இது வந்து ஒயிட்டில் இருக்குது, நம்ம வாலில் வச்சா தெரியாது அப்படின்றனால அது ஒரு கான்ட்ராஸ்டான பேஸில் வைக்கிறப்போ அழகாக தெரியும்ன்ட்டு இந்த மாதிரி வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த கார்னரில் ஒரு ஸ்டூல் மாதிரி வந்து இருந்துச்சு, அதை மாற்றிட்டேன். இந்த டேபிள் எங்கே நம்ம யூஸ் பண்ணதுன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அவன் ஸ்டாண்டுக்காக வந்து வாங்கினது. அவன் இதில் தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ரொம்ப நாளாக இதில் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறமா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவனுக்கு மேலே இருக்கிற ப்ளக்கு வந்து ஹை வோல்டேஜ் வந்து அது எடுக்காது அப்படின்ட்டு அது என்ன ஆயிடுச்சுன்னா பேர்ன் ஆகிடுச்சு. லாஸ்ட் டைம் பேக் பண்ணும்போது அப்படியே பேர்ன் ஆகி ப்ளக்கே வரவே இல்லை, அப்படியே புகை வந்துடுச்சு. ஐயோ, என்னடா இது நம்ம ஒன்று பிளான் பண்ணி வாங்கினா அது ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே அவனே வைக்க முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, அவன் இருந்தால் தான் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு மேலேயும் திங்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டைரெக்டாக அவன் மேலே வைக்காமல் தான் இது வாங்கினேன். அப்புறம் அது அங்கே யூஸ் இல்லைன்ன உடனே எடுத்து நான் வந்து இங்கே வச்சுட்டேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 மணி தான் ஆகுது. ஆனால் ஃபுல்லாக அப்படியே இருட்டிடுச்சு. உங்களுக்கு நான் வெளியே காட்டுறேன் பாருங்கள். ஸ்க்ரீனில் எப்படி பறக்குதுங்க பாருங்கள், செம்ம காற்று. இப்போ இந்த லீஃப் எல்லாம் அப்படியே சூப்பராக கதவு அப்படியே அடிக்கிற சத்தமாக கேட்குது. மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாத்திரம் எல்லாமே நல்லா வந்து காஞ்சிருச்சு. எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இந்த பாருங்கள் எப்படி காற்றடிக்குது பாருங்கள். எப்போவுமே இந்த லீஃப் வச்சதுலேருந்து இப்போ காற்றெல்லாம் நல்லா அடிச்சதுன்னா தூரல் போடுது பாருங்கள். இப்போ தான் வந்து தூரல் போட ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, கடகடன் வேலையை பார்க்கலாம். எப்படி காற்றடிக்குதுன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த ஃபேன் வந்து அப்படியே காற்றுல வந்து பார்த்திங்கன்னா தானாக சுற்றுது பாருங்கள். நான் ஸ்விட்சே ஆன் பண்ணல, ஆனால் எப்படி சுற்றுது பாருங்கள். வெளியே வந்து அந்த மாதிரி காற்றடிச்சிட்ருக்கு. ஐயோ, என்னமோ பறந்து வந்து விழுது.
என்னடா இது, நான் இன்றைக்கி தனியாக இருக்க பயமாக இருக்குன்னு சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி வந்து எல்லாமே பயங்கரமாக நடக்குது பாருங்கள். பேரநார்மல் இன்சிடென்ட் மாதிரி நடந்துட்டுருக்கு. இந்த ஃபேன் பாரு, இந்த ஃபேன் பாரு, ஐயோ நின்றுடுச்சு. இந்த ஃபேன் இருக்குல்ல, சுவிட்ச் போடாமலே கடன்னு சுற்றுச்சு. இப்போ எப்படி சுற்றுது பாரு. நீ தனியாக இருக்கும்போது இப்படி சுற்றுதுன்னா நீ என்ன நினைப்ப? ஸ்கூலில் இது வந்ததுக்கப்புறமா நான் சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் யாருமே இல்லையடா, இன்றைக்கி நான் ரொம்ப பயந்தேன்டா, என்னன்னே தெரில, எனக்கு இன்னும் அவ்வளோ பயமாக இருந்துச்சு. அது சொல்லிகிட்டே இருந்தேன். ஏம்மா எல்லாமே ஓப்பனாக இருக்குது, இவ்வளோ வெளிச்சம் இருக்குது, ஏம்மா நீ பயந்த, எதுக்குமா பயப்படுறதுக்கு என்னம்மா இருக்குது அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். இந்த போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் முன்னாடி நான் வந்து எடுத்தது. அதாவது டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு லேசி சாண்ட்விச், பட் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி. இப்போ ஸ்கூல்லாம் திறக்கறனால நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம், இல்லை வந்து நீங்கள் மத்தியானம் லஞ்சுக்கோ ஸ்நாக்ஸ்க்கோ இது வந்து பேக் பண்ணி கொடுக்கலாம். எவ்வளோ ஆஸ் மச் அஸ் பாசிபிள் எவ்வளோ வெஜிடபிள்ஸ் இதில் சேர்த்துக்க முடியுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். கேரட்டு, கேப்சிகம், அதுக்கப்புறமா வந்து கோஸு, நான் வந்து வெங்காயம் எல்லாமே வந்து சேர்த்துருக்கேன். இதுலேயே நீங்கள் வந்து கார்ன், மஷ்ரூம்னு எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து காரத்துக்கு நான் வந்து செஷ்வான் சட்னி வந்து போடுறேன். ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் தான் நான் வந்து போடுறேன். அதுக்கப்புறமா இதுக்கு வந்து அந்த பைண்டிங் மிக்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு தந்தூரி மாயோ, இது வந்து உங்களுக்கு நிறையா பிராண்ட்ஸில் கிடைக்கும், பட் டெல்மாட் பிராண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தந்தூரி மாயோ தான் நான் வந்து இங்கே சேர்த்துக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி சாஷட்ஸ்லேயுமே வந்து வரும். நம்ம ட்ரையல் பண்ணி பார்க்கணும், டேஸ்ட் பிடிக்குதான் பார்க்கணுன்னா அது மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். பட் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி பாட்டிலில் தான் வந்து வச்சுருப்போம். பாட்டில் இன்கேஸ் கிடைக்கலனா இருக்கிற சாஷட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். இது வந்து உங்களுக்கு அந்த தந்தூரி டேஸ்ட் வந்து சூப்பராக கொடுக்கும். சாண்ட்விச் இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு ஏதாவது நீங்கள் வந்து ஸ்ப்ரெட்டு மாதிரி யூஸ் பண்ணலாம், டிப்பு மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அதோட மிக்ஸ் பண்ணி. இப்போது இந்த ரெண்டுத்தையும் போடும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துடலாம். இப்போ நம்ம ப்ரெட்டில் ஜஸ்ட்டு ஸ்டஃப் பண்ணி எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இது வந்து ஒரு லேசி சாண்ட்விச் தான். எல்லா வெஜிடபிள்ஸும் அப்படியே மொத்தமாக போட்டு எதுவுமே நம்ம குக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. டோஸ்டர் இல்லை சாண்ட்விச் மேக்கர் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம கேஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சாண்ட்விச் டோஸ்டர்லேயோ அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து குக் பண்ணிடலாம். இப்போ நான் ப்ரெட்டில் வந்து கொஞ்சமாக பட்டர் தடவிட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்ப்ரெட்டை வந்து அதில் நிறையா போடலாம், நல்லாயிருக்கும். இதுவே டபுள் லேயர் ப்ரெட் மாதிரி போடுவாங்க. இது மேலே ஒரு ப்ரெட் வச்சுட்டு திருப்பி அதுக்கு மேலே வந்து அந்த ஸ்ப்ரெட் வச்சுட்டு திருப்பி அதுக்கு மேலே ப்ரெட் வச்சு பண்ணுவாங்க. அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணாலே போதும். ஷீட் சீஸ் உங்களுக்கு கடையில் கிடைக்கும், அது ஜஸ்ட் அப்படியே போட்டுட்டு மேலேயும் நம்ம கொஞ்சம் பட்டர் போட்டு நல்லா உங்களுக்கு வந்து அப்படியே கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி பட்டர் போடுறப்போ நம்ம ஜஸ்ட்டு தோசை தவாலேயே பட்டர் போட்டு நம்ம அப்படியே திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். எனக்கு வந்து எப்போவுமே சாண்ட்விச் வந்து ரொம்ப பிடிக்கும். நார்மலாக ப்ரெட்டு வந்து இந்த ஜாம் தடவி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சாண்ட்விச் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ஃபில்லிங்காகவும் வந்து இருக்கும், நிறைய வெஜிடபிள்ஸாக நம்ம சேர்த்து பண்ணுறப்போ. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது அங்கே கொஞ்சம் டோஸ்ட் ஆகிட்டு இருக்கிற சமயத்தில் நான் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். இது வந்து நிக்கிலுக்கு ஸ்கூல் திறக்கிறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி, அதனால் கொஞ்சம் ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாமே வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுட்ருந்தோம். குழந்தைங்களுக்கு ஏதாவது நம்ம ஸ்நாக்ஸுக்கு கொடுக்கணும் இல்லையா, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா கேட்பாங்க, லஞ்ச் பாக்ஸுக்கு கேட்பாங்க. அதனால் எல்லாமே வந்து வாங்கி வச்சுருந்தோம். இப்போ நம்மளோட சாண்ட்விச் வந்து ரெடி ஆயாச்சு. இன்னொரு சைடும் குக் ஆனதுக்கப்புறமா எடுத்து நம்ம அப்படியே ஒரு சாஸோடு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்கூலுக்கான ஒரு ரெசிபி மாதிரி வந்திருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். ரெடி ஆனதுக்கப்புறமா நிக்கிலுக்கு வந்து நான் கட் பண்ணி கொடுத்துட்டேன். மோஸ்ட்லி வந்து டின்னருக்கே நான் வந்து சாண்ட்விச் பண்ணுவேன். மார்னிங் வந்து சீஸ் டோஸ்ட் மாதிரி வந்து பண்ணிடுவேன். அவ்வளோ ஹெவியாக வந்து காலையில் சாப்பிட முடியாது. நைட்டில் வந்து பண்ணுறப்போ நான் இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் வந்து போட்டு சாண்ட்விச் மாதிரி எப்போவுமே டின்னருக்கு வந்து பண்ணுவேன். இது வந்து நல்ல ஃபில்லிங்காக வந்திருக்கும். அப்புறமா வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே இந்த அவன் வந்து யூஸ் பண்ணலன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பன்னு, அப்புறமா வந்து இந்த ஜாம் பன்னு, பட்டர் பன்னு இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்களே, அதெல்லாம் நான் இதுக்குள்ளே வந்து வச்சுடுவேன். இதுக்குள்ளே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் அதோட ஸ்டோரேஜ் மாதிரி வந்து யூஸ் பண்ணிப்பேன் அவன் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில். அந்தந்த ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாத்தையும் நம்ம வந்து ரீஃபில் பண்ணி வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் மீஷோவில் வந்து வாங்கினேன். இப்போ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நல்ல நீளமாக வந்து இருக்கும்.
இந்த மசாலா கடலை உங்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து ஏதாவது ரொம்ப சாப்பிடணும் போல், ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் க்ரேவிங்காக இருந்துச்சுன்னா மசாலா கடலை தான் வந்து சாப்பிடுவேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.